என்னுடைய பெயர் மு. விவேகானந்தன். 1972ஆம் ஆண்டிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே புலவர் பட்டம் பெற்றோம். தொடர்ந்து தமிழாசிரியருக்குரிய தகுதிகளை கற்று அரசு மேல்நிலைப்பள்ளி 40 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றி 5 ஆண்டுகள் திருக்குவளை அஞ்சிகம் முத்துவேலர் அரசு மேல்நிலைப்பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். திருக்குறள் உலகம் கவர்ந்த நூல், எல்லோருக்கும் பிடிக்கும். நானும் பலமுறை படித்திருக்கிறேன். திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு பல பேருடைய உரை உள்ளது. டாக்டர் மூவா தொடங்கி பல பேர் எழுதியுள்ளார்கள். என்னுடைய ஒரு நினைவிலே உதித்தது, திருக்குறளுக்குரிய விளக்கத்தை திருக்குறளாகவே குறள் வெண்பாவிலே எழுதலாமே என்று தொடங்கி ஒரு 5 குறள்களை எழுதி அதனுடைய இலக்கணத்தை பார்த்தால் மிக பொருத்தமாக பிழையின்றி அமைந்திருந்தது. உடனே ஒரு 10 நாட்களுக்குள் 1330 குறள்களையும் 133 அதிகாரங்கள் நானே அந்த தலைப்பை எளிமையாக்கி கொடுத்து 1330 குறள்களை எழுதி அதை ஒரு நூலாக வெளியிட்டு பல பேருடைய பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளோம். அகில உலக நாட்டிய பேரவை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் முதலாவதாக வெளியிட்டார்கள். தர்மை ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த நூலை பெற்று படித்து ஒரு நீண்ட அணிந்துரை வழங்கியுள்ளார்கள். நம்முடைய இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இந்த நூல் எங்களுடைய வேளாக்குறிச்சி ஆதீனகர்த்தர் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மிகுந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள். பல இடங்களில் இந்த நூல் வழங்கப்பட்டிருக்கின்றோம். மக்கள், தமிழ் நெஞ்சங்கள் பாராட்டியிருக்கின்றார்கள். ஒரு 111 பதிகம் கொண்ட பாடலையும் நான் எழுதி நூலாக வெளியிட்டுள்ளேன். மேடைகளில் பேசுவது அந்த நேரத்தில் நிலைக்கும், அடுத்த நேரத்தில் மறந்துவிடும். ஆனால் நூல்கள் என்பது எப்போதும் நிலைத்திருக்கும். ஆகவே என்னுடைய முயற்சியில் இந்த 1330 குறள் கொண்ட திருக்குறள் என்ற நூலை எழுதியுள்ளோம். தமிழ் நெஞ்சங்களும் உலக மக்களும், தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இந்த நூல் பரவிட இதற்கு ஒரு உயர்ந்த நிலை உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது பொருளாதாரம் பெற வேண்டும் என்ற நோக்கிலே எழுதவில்லை. ஒரு தமிழ் தாயினுடைய அருள் கிடைத்ததனால் இதை எழுதி செம்மைப்படுத்தி இருக்கின்றோம், நிறைவுபடுத்தி இருக்கின்றோம். குறள் வெண்பாவிலேயே இந்த குறள்கள் அமைந்துள்ளன. மயிலாடுதுறை திருக்குறள் மன்ற தலைவர் டாக்டர் சிவசங்கரன் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்குறள் மன்றங்கள் நிறைய உள்ளன. அனைத்து சங்கங்களுக்கும் இதை வழங்கி அவருடைய பாராட்டுக்களையும் பெற்றுள்ளோம். இது தமிழ்நாடு முழுவதும் பரவிட வேண்டும். அரசாங்கம் இந்த நூலை அரசு உடைமையாக்கி இன்றைக்கு நூலகத்தில் பல பேருடைய நூல்கள் வரிசையாக உள்ளன. பொதுமக்கள் அதை எடுத்து படிக்க முடிகிறது. அதுபோல் என்னுடைய இந்த திருக்குறள் நூலும் அனைத்து நூலகங்களிலும் இடம்பெற செய்ய அரசு உரிய ஏற்பாடுகள் செய்து உதவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை பணிவோடு வைக்கின்றோம்.